இண்டிகோ நிறுவனத்தின் விமானங்கள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடந்த ஒரு மாதத்தில் 1200க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானம் ரத்து செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்தியாவின் முன்னணி விமான போக்குவரத்து நிறுவனங்களில் ஒன்றான இண்டிகோ நிறுவனம் சமீப காலமாக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. கடந்த சில நாட்களில் டெல்லி, மும்பை, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து புறப்பட வேண்டிய சுமார் 200 இண்டிகோ விமானங்கள் முன் அறிவிப்பு இல்லாமல் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இண்டிகோ நிறுவனம் நாள் ஒன்றிற்கு 2200 விமானங்களை இயக்குகிறது. அதில் டிசம்பர் 2ஆம் தேதி மட்டும் 1430 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டுள்ளன. நவம்பர் மாதத்தில் மட்டும் மொத்தம் 1232 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதில் 755 விமானங்கள் பணியாளர்கள் பற்றாக்குறையால் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. விமான சேவை பாதிப்பிற்கு விமானிகள் உள்ளிட்ட பணியாளர்கள் பற்றாக்குறை முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. விமானிகள் பணிநேர வரம்பு தொடர்பான திருத்தப்பட்ட விதிமுறைகள் கடந்த மாதம் அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் விமானிகளின் பணிநேரம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. புதிய விதிமுறையில் விமானிகளுக்கான கட்டாய ஓய்வு நேரமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகளுக்கு ஏற்ப விமானிகளின் பணி நேரத்தை மாற்றியமைக்க முடியாமல் இண்டிகோ திணறி வருகிறது. இதனிடையே தொழில்நுட்ப கோளாறு, கனமழை, பனிப்பொழிவு போன்ற வானிலை மாறுபாடுகள், விமான போக்குவரத்து அமைப்பில் ஏற்பட்டுள்ள நெரிசல் போன்ற காரணங்களால் விமானங்கள் ரத்து, தாமதம் ஏற்பட்டுள்ளதாக இண்டிகோ நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான சேவைகளை தடையின்றி வழங்குவதில் நிலவும் பிரச்சினைகளை சரிசெய்து அடுத்த 48 மணி நேரத்திற்கான அட்டவணையில் மாற்றங்களை செய்து வருவதாக இண்டிகோ தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் விமான போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பான சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் இந்த விவகாரம் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.